மணி 9:45 ஆகுது. இன்னும் அந்த பயல காணோம். எங்க போயிருப்பா இவன்? இது எங்க இருந்து தூக்கிட்டு வர்ற? எதே தூக்கிட்டு வரேன்னா என்ன அவ்வளவு காலம் நடிச்சிட்டீங்களா? வாடகை எடுத்து வரங்க. அது எப்படியா எடுத்துட்டு போ. எங்க பணம்? இப்ப மணி என்ன? 9:45. 10:05 வாங்கிக்கங்க. இவர் பெரிய வெள்ளக்கார வீட்டு போல சொன்னா கேட்டா. வெள்ளக்காரன் பேரனோ இல்லையோ 10:05 வாங்கிக்கங்க. அதை நான் பாக்கத்தாண்டா போறேன். சரி சரி அழுத்துங்க. வரும்போது நான் அழுத்துறேன். நான் எதுக்கு அழுத்துன? நீ அழுத்து. வரும்போது நீங்க அழுத்த முடியாதே. அதெல்லாம் நான் அழுத்துவேன், நீ அழுத்துறா. உட்காந்துட்டீங்களா? உட்காந்துட்டேன். வாங்க தர்மாஸ்பத்திரி, நம்ம ஆஸ்பத்திரி. என்னடா இங்க கூட்டிட்டு வர்ற? அண்ணே வியாபாரத்துல உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருது. நான் டாக்டர்கிட்ட டிஸ்கசி பண்ணேன். ஒரு ஊசி போட்டா சரியா போகும்னாரு. பணம் கேட்டா ஊசி போடு பாசி போடு தோசி பையல. நீங்க போட்டுக்கங்க, பணம் தன்னால வரும். அப்படியா? போங்க போங்க உட்காருங்க. நம்ம ஆஸ்பத்திரி தான். உட்காருங்க. நரசம்மா நான் சொல்லல, அது இவர்தான். ஓஹோ அப்படியா? அண்ணே உங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். புரியுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு 4 குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். சரி. மனப்பூர்வ சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம்னு எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இருங்க இருங்க, அவர் கையெழுத்து போட தெரியாது. என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். உள்ளதை படுங்க, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? வேறுக்கிட்டான். நரசு நரசு கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க விரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு. எனக்கு கூட கல்யாணம் ஆகல. என்ன மரசம் நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? வாங்க டாக்டர். நான் எங்க வந்தேன்? ஒரு பண்ணி ஒண்ணு 7-8 பெத்து போட்டு உட்கார்ந்து இருக்குது, அதை கூட்டி வந்தேன். 93 பேரை கொண்டு வந்தீங்க, 7 பேரை கூட்டு வந்தா கோல்டு மெடல் வாங்கிருவீங்கன்னு பார்த்தேன். கூட்டி வர்றேங்க, நிறைய அலையுது, நான் கூட்டி வர்றேன். இந்த வர்றேன். உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ஆயிருச்சா? அதுக்குதான் வாங்க. நீ போக வந்துடுறேன். நரசு நம்ம போயிட்டு வந்து நம்ம பேம ஏலிய பத்தி பேசிடுவோம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன். ஐயோ என்ன இது? அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். ஐயோ சார், நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசி வேட்டி சட்டை இதுல வச்சிருக்கேன். இத வச்சு நீங்க பொழைச்சுக்கங்க சார். ஐயோ எனக்கு கல்யாணமே ஆகலையே. எனக்கு குழந்தை குட்டி எப்படி பிறக்கு? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல. இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து உடனே தள்ளாதீங்க, தையல் பிரிக்கிறோம். பிரிட்டு மேடம். அந்த தையல் எதுக்குடா? ஏண்டா நானே பட்ட பகல்ல நூற்றல் அடிக்கிறவன், என்கிட்டயே நீ நூற்றல் அடிக்க பாக்குறியா? எப்படி? நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா? இப்ப நீங்க மிதிப்பீங்களா? பாருங்க, நல்லா பாருங்க, பாருங்க. கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் ஜூப்ளி ஓடி சில்வர் சோப்புல 10 படி பால் கறக்கிற மாடு இது. இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற? கூவி கூறண்டி. ஏங்க எனக்கு தூக்கமா வருது. தூக்கம் வருதா? அப்படியே தண்ணி இறக்கிற கயித்துல போட்டு மரத்துல இழுத்து நிறுத்த வேண்டி. இந்த மாடு என்ன வேலை? இல்ல ஐயா, மாடு இது இல்லடா, அங்க நிக்குது. மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு திங்க வந்தியா? போடா அந்த பக்கம். கோமாதா, ஒரு 250 போட்டுக்கலாமா? 250 போடுறதுக்கு என்ன சாராய கிடையா? நீ குடுக்கற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும். மடிய பார்த்து வேலை கேளுங்க. மடி மட்டும் என்ன வேலை? இப்படி வா. மடி மட்டும் தனியா வராது, மாட்டோட சேர்ந்து தான் வரும். மாடே வேணாம், போயா. நீயே வேணா போடா. அடுத்து 325. வால் வேலைக்கு வந்துட்டீங்க. அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க. அடுத்து 500. முக்கா மாடு வந்துட்டீங்க. 525. மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க. 600. ஒரு தரம், 2 தரம் 1000. யாரோ வெள்ளக்கார துறை வந்திருக்காரு. மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இவனுக்கு எல்லாம் கூர்னாருக்கு பாரு, 5க்கும் 10க்கும். போகிறா மாட்டு பக்கம் வந்தீங்க, கைய காரெல்லாம் ஓடிச்சு போடுவான். ஐயா துரை,
பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார். நான் தானே. அட பரதேசி, நீயே வெள்ளக்கார, நீ கொள்ளக்காரனாச்சே. உன்னை சந்தை பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன, எதுக்குடா வந்த? என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியாடா. இங்க நல்லா பாடுறா, இது மாறாடா. 3 எலும்புல ஒரு சோறை போட்டு போட்டி இருக்கிறேன். இதையும் ஒரு கேன போய் 600 ரூபாய்க்கு கேட்டான். குடுக்கற நேரத்துல 1000 ஆசை காட்டி என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியாடா. அவசரப்படாதீங்கண்ணே. என்னடா பெரிய 600? என் மூளைய வச்சு இதே மாட்டை 1000 வித்து கொடுக்கல, என் பேரை மாத்திக்கிறேன். ஏய், இந்த மாட்டை நம்பித்தாண்டா நானே இருக்கிறேன். இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு. இதை நம்பித்தாண்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பாத்தியா, இது வழங்குறதா? ஏய், நீ பேச்ச மாத்தாத. இந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு வித்து தர. நீங்க முன்னாடி போங்கண்ணே, பின்னாடி அவுத்து வந்துடுறேன். அப்படியே பின்னால போய் வேற அவனுக்கு வித்து. ஏய், நீ என்ன மாடு முடிச்சிட்டு வரியா இல்ல ஒட்டகம் முடிச்சிட்டு வரியா? மாடு தானே, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. அண்ணே, நீங்க அடிக்காம திட்டாம இருந்தா என் மூளை நல்லா பிரகாசிக்கும். ஆமா, இவர் பெரிய ஐயப்ப ஜோதி. 5 மைலுக்கு அப்பால அப்படியே பிரகாசிக்கும். போடா பெட்டர்னாஸ் லைட். இப்பதானே ஞாபகம் வருது. பெட்ரோல் சைட்னா மேண்டல் இருக்குமே, நமக்கு நான் உடஞ்சு போமே. ஏய், ஏற்கனவே ஒண்ணு உடைச்சது பத்தாதா? இங்க பாருடா, உனக்கு எனக்கும் பெட்டர்னாஸ் லைட்டுக்கும் ஆகவே ஆகாது. இங்க பாருடா, பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூங்கு மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு. இவளை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது? டேய் கண்ணா, இந்த மாட்டை நம்பித்தாண்டா நான் இருக்கிறேன். இந்த மாடுதான் நான் தான் மாடு. அண்ணே, நீ மனுஷன் தெரியுமாடா, எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத. அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன். இந்த மாட்டை வச்சுதான் நான் 1 by 1 டெவலப் ஆகி பெரிய ஆளாகணும். மாட்டை பத்திரமா பாத்துக்க. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு சரி, நான் think பண்றேன். போய் படுத்துமா? படுத்துக்க ராஜா, படுத்துக்க. படுத்துக்கடா. மனுஷங்கிட்ட நம்ம அறிவை பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதுதான். இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா? A for C, C for wood. டேய், என்னடா பண்ற? திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி? இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம்? வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம். ஆமா. இந்த சூரியனோட படைப்பை பாத்தீங்களா? பகல் பூரா வெயில் அடிக்குது, சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது. அதோட மகிமைய பாத்தீங்களா? என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்ட டேய். டேய், என்ன நீ நல்லா திங்க் பண்றா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கேடுங்க. பய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். டேய், இப்ப என்ன திங்க் பண்ண? அண்ணே, நம்ம நாட்டுல 3 பேரா போனா எந்த காரையும் உருப்படாதான் பாங்க. ஆமா. சந்திரமண்டலத்துல போய் 3 பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடடடடடடா, எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா. இது கூட தெரியாம உன்னை நான் எத்தனை தடவை பெரட்டி உதைச்சிருக்கேன். கையால கூட அப்பியிருக்கேன். டேய், என்ன மன்னிச்சிடுறா. சரி, விடுங்க டேய், விடுங்க. என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா. சரி, மன்னிச்சு போங்க. இன்னும் நல்லா திங்க் பண்ணு. நம்ம வியாபாரத்தை பெருசாக்கிவோம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான். இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப என்னடா திங்க் பண்ண? சொல்றா. அண்ணே, நீங்க 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா இல்லையா? ஆமா. நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா. சரி, விட்டுருங்க. டேய், அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணியிருந்தா அதை உடனே என்கிட்ட சொல்றா. அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசாக்கிக்கலாம்டா. சொல்றா. இல்ல, நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்தன் அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடியா இருப்பான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது, மாட்டை ஒருத்தன் அவுத்துட்டு போயிட்டானா? அத பத்தி நீ திங்க் பண்றியா? என் மாடு போன பத்தி கூட நான் கவலைப்படலடா. உன்னை ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலேயே சொல்ல வச்சுட்டியாடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டியாடா. அனாவசியம் அடிக்காதீங்க. உங்களுக்கு மாடு தானே வேணும்? ராத்திரிக்கு வாங்க, எங்க பெரியப்பட்ட சொல்லி வாங்கி தரேன். ஏன் உங்க பெரிய பையனை மாடு பிடிக்கிறோம்னா? வாங்க, தைரியம் வாங்க. பாத்தீங்களா எத்தனை மாடுகன்னு? ஆமாண்டா. ஏண்டா, உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அது என்ன பகல்ல குடுக்காம ராத்திரில வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு? அண்ணே, என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு. என்ன பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்கார் போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல. அதனாலதான் ராத்திரில வந்து அவுத்துட்டு போடான்னாரு. ஓ, அடடடடா, உன் சொந்தக்காரங்கள்ல இவ்வளவு பெரிய கௌரவமானவங்க கூட இருக்காங்களா? இதுக்கு மேலே இருக்காங்க.
அப்புறம் ஏன் நீ அரை டிரவுஸோடவே சுத்துற? வேட்டி நிக்க மாட்டேங்குதுண்ணே. வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு? யார் அவன் அழுகுன மண்டையில இருக்கான்? சரி, சரி, எது வேணாலும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறதுக்கு இது என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன கிஃப்டா கொடுக்கறது என்ன? ஓ, இதெல்லாம் உனக்கு கிஃப்டா குடுக்கறதா? ஆமா. டேய், என்ன இருந்தாலும் இது உங்க பெரியப்பா மாடு. இத நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையாலே அவுத்து நீங்க போய் அவருங்கண்ணே. டேய், நீ அவர்றானே. நீங்க போய் அவருங்கண்ணே. யாரா நீ சத்தம் கேட்க? உங்க தம்பி பையன் அறிவழகம் வந்திருக்காங்க. யாரா முடி அந்த அறிவழகா? டேய், யாரா அறிவழகங்கிறது வந்ததே இல்லையா? தெரியும்ண்ணே, சும்மா விளையாடுறாரு. யாரா அறிவழகனுங்க? அவர் ஃப்ரெண்ட் நானுங்க. ஃப்ரெண்டுங்க நாங்க 2 பேருங்க மாடவுக்கு வந்திருக்கிறோம். அட முள்ள மாதிரி பேசுங்களா? திருவாரூர் வந்திருக்கீங்க. அவங்க போறேன்னு எனக்கு சொல்ல வேண்டியடா. சொல்றது மாட்டினது இல்ல. கொஞ்சம் பின்னால் தூக்கு. தூக்குடா. அப்ப நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? நீ பின்னால போய் ஒளிஞ்சுக்க. எங்க? இந்த பக்கம் தானே வந்தானுங்க. எங்க போயிருப்பானுங்க? எனக்கு தெரியாதுங்க. யாராவது அடிக்கல கல்ல விட்டு எரிஞ்சிருவேன். எந்த ஊர்ல? நான் கருத்து கொள்ளுங்க. கடைசியில் கொடுத்தது யாருல? மாடு விக்கிற தரகருக்கு மாடசாமிட்ட வேலை செய்யறாங்க. அட பாவி, அந்த நல்ல ஒரு பேரை ஏன்டா கெடுக்க? யாரு? வாடா, அங்கேயே போவான். எங்க போறீங்க? ஊருக்கு போறாடா. அங்க இல்லையா? ஊர்ல அவர் ஊர்ல இல்லையா? தென்னை மரத்துல இருக்காரு. ஐயோ, அட பாவிங்களா, உன்னை யோசிச்சே நினைச்சேன். மாடு திருட வந்திருக்க. நான் திருட வரலைங்க சார். திருட இல்லன்னா பின்ன ஏன்டா தென்னை மரத்துல உட்காந்துருக்க? இது ரோடு மாதிரி இருந்துச்சு சார், அதான் ஏறிக்குங்க. அப்ப நீ திருடனாடா? இல்லைங்க சார். பின்ன ஏன்டா ராத்திரில வந்திருக்க? அதே பகல்ல வந்து அவங்க பெரியப்பா மாடு தரமாட்டேன்னு சொன்னாங்க சார். அதனால ராத்திரில வந்து அவத்துக்கு போலாம்னு வந்தோங்க சார். இவனுங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. காலையில அவங்க பஞ்சாயத்துல வச்சுக்கிடுவோம். இப்ப சொன்னீங்களே, இது வாசமான பேச்சு. வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டிட்டு நிக்குது காட்டு எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா? அண்ணே, அங்க பாருங்கண்ணே. ஆட்டு கூட்டம். அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு. அந்த ஆட்டுல ஒண்ணு விலைக்கு வாங்கி அத கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எது? ஆட்டை விலைக்கு வாங்குறது? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. பின்ன அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். ஏன்னா பட்ட பகல்ல ஆட்டுக்காரன் கூட வரா, எப்படி எடுத்துடுவீங்க? ஆட பாவி, ஆட்டு வயித்து கொண்டு குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்டை நான் திருடி காட்டினேன். அதானே? இப்ப பாரு என் டேலண்ட. என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டை திருடுவன்னு ஜம்பமா பேசுனீங்க. ஆட்டுக்காரன் ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான். எங்க ஆடு? டேய், முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதடா, கீழே பாடுறா. அடேங்கப்பா அண்ணே, முகமூடி கொள்ளக்காரனை கேள்விப்பட்டிருக்கேன். வெட்டி மூடி கொள்ளக்காரனை இப்பதான் பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்டா. ஒரு ட்ரவுசர்ல எருமையே கடத்திட்டு வந்துருவேன். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.